ஒரு பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்களாம். ஒரு மிஸ் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் ஒரு பலூன் கொடுக்குறாங்க. அந்த பலூன்ல அவங்க பேரை எழுதிட்டு ஊதி வைக்க சொல்றாங்க. ஊதி வச்ச பிறகு என்ன வேலைன்னா, அந்த பலூனை கட்டிட்டு பறக்க விட்டுணும். பறக்க விட்ட பிறகு என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகணும், அந்த மிஸ் சொல்றாங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவங்க பலூன் அவங்க பிடிக்கணும், வேற யார் பலூனையும் கையில வச்சிருக்கூடாது, நான் பெல் அடிக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அவங்க பலூனை தேடுறாங்க, மத்தவங்க பலூன் கிடைக்குது, அவங்க பலூன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா என் பேர் பாஜி, என் கையில கிடைக்கிற பலூன் வந்து சரவண அண்ணன் பலூன், இல்ல ராமகிருஷ்ண மாமா பலூன், இல்ல இப்ராஹிம் அண்ணன் பலூன். நான் என்ன பண்றேன், எடுத்து பாக்குறேன், இது நம்ம தில்லின்னு போட்டுறேன். இப்படி எல்லாரும் எடுக்கிறாங்க, அவங்க பலூன் கிடைக்கவே இல்ல. 5 நிமிஷம் கழிச்சு பெல் அடிக்கிறாங்க, பார்த்தா யார் கையிலுமே பலூன் இல்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிஸ் சொல்றாங்க, உங்க பலூன் தேடினீங்களே, கொஞ்சம் கையில கிடைக்கிற பலூனை எடுத்து சொந்தக்காரங்கிட்ட கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுத்து பார்த்தா சரவணன் பலூன், சரவணன் கிட்ட கொடுக்குறேன். சரவணன் கிட்ட கிடைச்சு ராமகிருஷ்ண மாமா பலூன், அவர் அவர்கிட்ட கொடுக்குறாரு. ராமகிருஷ்ண மாமா கிட்ட அஜி பலூன் கிடைக்குது, அவர் என்கிட்ட கொடுக்குறாரு. 30 செகண்ட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கையிலும் அவங்க பலூன் போய் சேர்ந்துருச்சு. இததான் ஹெல்பிங் ஹைன்னு சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கு உதவி பண்றதுனாலயே நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும் தெரியுமா? அந்த சுகத்தை அனுபவிச்சவன் வேற எதுக்கும் வேலை போக மாட்டான். அப்படி 33 வருஷமா அந்த தளபதின்ற ஒரு பேருக்காக ஒரு நாள் இடைவேளை இல்லாம 33 வருஷமா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கவர் தான் உங்க எம்எல்ஏ. ஏதோ இது 2 வருஷ கட்சி ஃப்ளூக்ல அரசியல்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு கனவு காணாதீங்க. சேவை செய்யறதே ஒரு பிரீடு இருக்குன்னா அந்த பிரீடு தான் விஜய் மக்கள் இயக்கம். அந்த பிரீடு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். அதோட ஒரு சின்ன ட்ரைலர் தான் நீங்க இங்க பாக்குறது. சேவை செஞ்சே மக்கள் கிட்ட பேர் எடுத்தாங்கன்னா அது தமிழக வெற்றி கழகம் ஒண்ணுதான். பசிச்ச வயிற்றுக்கு சோறு, படிக்கணும்னு ஏங்குற குழந்தைங்களுக்கு படிப்பு, ரத்தம் இல்லாதவனுக்கு ரத்தம். பக்கத்து மாநிலத்தில் ஒரு படம் எடுக்கிறான், ஒரு அரிய வகை ரத்தம் கிடைக்கலன்னா என்ன பண்ணும், விஜய் மக்கள் இயக்கத்துக்கு போன் பண்ணுன்னு. போன் பண்ண 10வது நிமிஷம் 12 பைக்ல 15 பசங்க போய் நின்று காப்பாத்துவாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரிஜினல் பிரீடு. இது புரியாம அரசியல்னா வெறும் சாக்கடை, ஊழல் பண்றது, கொள்ளடிக்குதுன்னு நினைச்சிட்டு வந்திருக்க உங்களுக்கு இது இன்னைக்கும் புரியாது, என்னைக்கும் புரியாது. இதனாலதான் கான்பிடென்டா சொல்றோம், இன்னும் 25-30 வருஷம் ஆனாலும் இந்த தமிழக வெற்றி கழக கூட்டத்தை உங்களால தொட்டு கூட பார்க்க முடியாது.